ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லுறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 4 பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. திருட்டு சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எப்பயுமே அந்த அம்மா வந்து அதை சொல்லியிருப்பாங்களே, அவங்களுடைய அந்த கடந்து வந்த பாதையிலே சொல்லியிருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணாங்க. வசமாக வந்து விஜய் பருவத்து கண்ணில் மாட்டினாங்க. அதுக்கு வேறு சப்போர்ட் வேறு சபரின்னு ஒரு சில பேர்லாம் பிக் பாஸே அதை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணி விட்டார். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டிக்கெட்டு ஃபினாலே செம்மையாக வந்து மாசாக போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு விக்ரம் போனார். அவரால் வந்துட்டு திவ்யா போனாங்க. ஏன்னா இவர் ஜம்ப் பண்ணோன்னே அந்த கட்டம் வந்து அங்கே பட்டுச்சு, அதனால் அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானாவனத் போனாங்க, சுபிக்ஷா போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா எப்படி போகிறாங்க அப்படின்னா, அந்த இது கரெக்டாக வந்துட்டு இருக்குது, சூப்பராக ஜம்ப் பண்ணி. ஆனால் நல்ல ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அரோரா. ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக வந்து அவங்களோட கால் அந்த முனை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பட்டுருச்சு. சைலண்ட்டாக இருக்காங்க. விஜய் போகிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் அரோரா அவுட் அப்படின்னு. அப்படியா? அப்படிலாம் இல்லையா அப்படின்றாங்க அவங்க. பக்கத்தில் சபரி பண்ணு பரவாயில்ல ஜம்ப் பண்ணு. தப்புன்னு அவங்க சொல்லுவாங்க, நீ பண்ணு. ஒரு வேளை பின்னாடி வந்துட்டு அந்த மைக் இருக்குல்ல, அந்த மைக்கு பட்டால் கூட அந்த சவுண்டு கேட்குமா. ரைட்டா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. உடனே வந்து அரோரா சிரிக்கிறாங்க. சரிங்களா, சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது மாதிரி அரோரா நல்லா ஜூம் பண்ணியாச்சு, உங்கள் கால் வந்து பட்டிருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணியாச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு சிரிக்கிறாங்க, தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி. எதுக்கு அதை அந்த அக்செப்ட் பண்ணுற ஒரு இது பாருங்களேன், எந்த அளவுக்கு ஏமாத்துற வேலை பாருங்கள். அப்படியே வந்துட்டு விஜய் பாரு சொன்னோம், அப்படியா இல்லையே அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து ஜூம் பண்ணி பார்த்தாச்சுன்னு சொல்லும்போது வந்து அப்படி இப்படின்னு பண்ணாங்க. ஜூம் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சிரிப்பு வருது. ஓ மாட்டிட்டேனா, ரைட்ரா அப்படின்ட்டு. பயங்கரமாக. ஏன்னா எனக்கு இவங்க சொன்ன விஷயங்கள் ஒன்று மட்டும் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். எப்போ தெரியுங்களா, நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு என் அடுத்தவங்க நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க பேக்கில் வந்து நிறைய பொருள் எடுத்து வச்சுப்பேன் நான். அப்போ அந்த குழந்தைங்களாம் வந்து தேடும், காணுன்னு சொல்லிட்டு அழுகும். நான் பார்த்துட்டு கடைசியில் கொடுத்துருவான்னுவாங்க. அதுவே தப்பு, தேடணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அதே கதையிலேயே இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. அப்புறமா எங்கள் அம்மா ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா என் ரூம் ஃபுல்லாக வந்து நான் திருடிட்டு வந்த பொருளாக இருக்குது, எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல போட்டாங்கன்னு. கொடுத்துட்டேன்னு ஒரு பக்கம், அப்புறம் அவங்கள வந்து அலைய விட்டேன்னு ஒரு பக்கம். இங்கே வந்து வீட்டில் ஒரு இவ்வளோ பொருள் இருந்துச்சுன்னு கை காமிக்கிறாங்க. என்னத்த சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ அவங்க வந்து வசமாக வந்து சிக்கிக்கிட்டாங்க பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸுக்கு கலாச்சி அமுச்சு விட்டார். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.